நாம் இப்பொழுது தேவனுடைய வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்தியாவிலிருந்து பாஸ்டர் அருள்ராஜ் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் இதற்கு முன்னும் இங்கே வந்திருக்கிறார். ஸோ அவர் எங்களுக்கு புதியவர் அல்ல, ஆனாலும் எல்லோருக்கும் தெரியும். அவர் சுவிசேஷகர், வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு வேத போதகர். மற்றும் உலகத்தின் பல பாகங்கள், அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட் எல்லா இடங்களிலும் போய் அவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்திருக்கிறார். தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்திருக்கிறார். பல வருடங்களாக இந்திய ரயில்வேயில் வேலை செய்து பகுதி நேரமாக ஊழியம் செய்து பிறகு வேலையை விட்டு இப்பொழுது முழு நேரமாக ஊழியம் செய்கிறார். அவர் எங்கள் மத்தியில் இருப்பது மகிழ்ச்சி. நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும், மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும். மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும், மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும். தாய் தந்தை நீர்தானே தற்பரா எங்கட்கு, தாய் தந்தை நீர்தானே தற்பரா எங்கட்கு, தரணியில் நீரே எங்கள் உதவியே, தரணியில் நீரே எங்கள் உதவியே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும், மன்னா வந்த ஆசீர்வாதம் தந்திடும். மன்னவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். மன்னவராம் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். உன் ராஜா உன் மத்தியிலே வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகம் நம் மத்தியிலே வந்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் முன்பாக எழுந்தருளி இருக்கிறார். உன் ராஜா உன் முன்பாக நிற்கிறார். அவருடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆகேஸ்வர் மகாராஜா தன் கரத்தில் இருந்த செங்கோலை எஸ்தர் ராஜாத்திக்கு நேராக நீட்டி என்ன வேண்டும் என்று கேட்பது போல இந்த 2026ஆம் ஆண்டிலே எதிர்பார்ப்போடு நுழைந்திருக்கும் திருச்சபை மக்கள் உங்கள் முன்பாக உங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய கரத்திலே செங்கோல் இருக்கிறது. அவர் கரம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நேராய் தனித்தனியாய் பிரத்யேகமாய் நீட்டப்பட்டிருக்கிறது. என்ன வேண்டும் கேட்டு பெற்றுக்கொள், என்ன வேண்டும் கேட்டு பெற்றுக்கொள். எஸ்தர் ராஜாத்தி சொன்னார்கள், ஐயா, எனக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், நீர் சொல்லுகிற ராஜ்யத்தின் பாதி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீர் என்னோடு வாரும், என்னோடு பந்தியிரும். ராஜா எழுந்து போனார். எஸ்தர் ராஜாத்தியோடு பந்தி இருந்தார். அதே போல தேவன் இன்று உங்களை நோக்கி கேட்கிறார், என்ன வேண்டும், என்ன வேண்டும். இருதயத்தின் ஆழத்தின் சொல்லுவோம், ஆண்டவரே என்னோடு வாரும் ஐயா, என்னோடு பந்தியிரும் சுவாமி, என் இல்லத்துக்கு வாரும் ஐயா. என் தேவைகளை நான் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்கிறதை காட்டிலும்
நீர் வந்து என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கும் பொழுது என் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீர் ஐயா. வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. உங்கள் அழைப்புக்காக அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். அழைக்கிற ஒவ்வொருவருடனும் அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். அவர் அழைத்துக் கொள்வோமா? வாரும் ராஜா, என் மகாராஜா வாரும், என்னோடு கூட வாரும், என் இல்லத்துக்கு வாரும், என் வேலை ஸ்தலத்துக்கு வாரும், என் ஊழிய பணித்தளத்தில் வாரும், என் போக்கிலும் வரத்திலும் வாரும், என் வாயின் வார்த்தைகளிலே நீர் வாரும், என்னுடைய நடக்கையிலே நீர் வாரும், நீர் வாரும் ஆண்டவரே என்று அவர் அழைக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வருவார். நம்மை நன்மையினால் ஆளுகை செய்வார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி, யார் யாரெல்லாம் அழைத்தார்களோ அவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்ட தயவிற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேத வசனத்தை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். இயேசு ரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட இதே நாட்களிலே உங்கள் மத்தியிலே ஐக்கியம் பாராட்ட கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆண்டும் என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகர் மற்றும் அவரோடு உடன் இணைந்து ஊழியம் செய்யும் ஸ்தானாதிபதிகள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை வரும் நாட்களிலே இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுவாராக. 75 ஆண்டுகள் இந்த திருச்சபையை கர்த்தர் தாங்கி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 75 ஆண்டுகள் உங்களை நம்பி தாங்கி நடத்தி வைத்திருக்கிறார். நீ அடுத்த 75 ஆண்டுகளை நீங்கள் நடத்தும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப திருச்சபையிலே ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் எல்லோரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு மாதத்துக்கு ஒரு நபருக்காவது கிறிஸ்துவை பற்றி அறிமுகப்படுத்தி, கிறிஸ்துவின் அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையிலே அறிமுகப்படுத்தி, இயேசு கிறிஸ்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறதற்கு ஏதுவாய் மாதத்துக்கு ஒருவருக்கு நான் ஆகாரம் கொடுப்பேன் என்று இந்த 2026 நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மாதத்துக்கு ஒன்று. எத்தனையோ பேர்கள் எங்கெங்கோ மறைவிடங்களில் இருந்து கொண்டு யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தி அநேக நேரங்களிலே ஜனங்களுக்கு கேட்கிறதற்கே சந்தர்ப்பம் இல்லாமலே போய்விடுகிறது. ஒருவேளை உங்கள் பக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவராக இருக்கலாம், ஒருவேளை உங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவராய் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உற்றார் உறவினர்களாய் இருக்கலாம். மனதுக்குள் நாம் நினைத்திருப்போம், இவர்களுக்கு என்று எப்படி நான் நன்மையை எடுத்து சொல்வது என்று சொல்லி. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு மாதத்துக்கு ஒரு நபர் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்க்கும்படிக்கு ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதிகாலமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வருகிற வழக்கத்தை வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை போல அதிகமாய் பணிகள் உடைய ஒரு நபர் உலகத்திலே கிடையாது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அவர் ஊழியத்தை செய்து வந்தார். சில நேரங்களில் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஜனங்கள் பின்னே செல்வார்கள். அவர்கள் ஏராளமான கட்டு திட்டங்களை வைத்திருப்பார்கள். நினைத்த நேரத்தில் பார்க்க முடியாது. காரணம் அவ்வளவு வலிகள், அவ்வளவு ஊழியங்கள், அவ்வளவு வேலைகள் என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்க விரும்புகிற எல்லாருக்கும் நேரத்தை கொடுத்தார். நினைத்து பாருங்கள், அவருக்கென்று நேரமே இல்லை. மிகவும் அதிக பணி சுமை நிறைந்த வேலைகள் நிறைந்த ஊழியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து வந்தார். ஆனால் வழக்கமாய் வேதம் சொல்கிறது, அவர் வழக்கமாய் அதிகாலையிலே
தேவாலயத்துக்கு போகிறதே ஒரு வழக்கமாய் வைத்திருந்தார். நீங்கள் அதிகாலமே வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நல்ல ஒரு மாதிரிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ யோவான் 8ஆம் அதிகாரம். அப்போ 2026ஆம் ஆண்டிலே நான் போகிற இடமெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுக்கறது வழக்கம். யோவான் 8ஆம் அதிகாரத்தை ஒரு 10 தடவையாவது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் வாசிச்சிருங்க. நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம், வாசிங்க. எத்தனை முறை வாசிக்கணும்? என் சாஸ்திரம்லாம் கிடையாது. எங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறதே 10 மடங்குல ஆரம்பிப்போம். நம்மெல்லாம் நினைக்கிறோம் 10 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம். முதல்ல வேதத்தை அதிகமான மடங்கு படிக்கிறதுக்கு நம்ம பழகுவோம். அப்போ இது உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தை எத்தனை முறை படிக்கணும் சொல்லுங்க? சொல்லிட்டீங்க வாயினால், அதனால படிச்சிருங்க. இந்த மாதத்துக்குள்ளே படிக்கணும். எந்த நேரத்திலும் படிக்கலாம். காதில் போட்டுட்டுலாம் கேட்காதீங்க. பைபிளை எடுத்து பிரித்து அப்படியே வாசிக்கணும். அல்லேலூயா. அதிகாலமே தேவன் இயேசு கிறிஸ்து அங்கு தேவாலயத்துக்கு வருகிறார். அன்றைய தினத்திலே வழக்கத்துக்கு மாறாக ஏராளமான கூட்டம். காரணம் என்ன? குற்றம் செய்த ஒரு மகளை, ஒரு சகோதரியை, ஒரு பெண்மணியை அந்நாட்களில் இருந்த மதவாதிகள், அந்நாட்களில் இருந்த மிஞ்சின நீதிமான்கள், அந்நாட்களில் இருந்த வேத போதகர்கள் குற்றம் செய்த ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இவளை குற்றம் கண்டுபிடித்து விட்டோம். இதற்கு எங்களுடைய பிரமாணத்தின்படி கல்லறிந்து சாக வேண்டும். கல்லையும் கொண்டு வந்திருக்கிறோம். நீர் என்ன சொல்கிறீர்? அப்போ அன்றைய தினத்திலே வழக்கத்துக்கு மாறா ஏராளமான கூட்டம் அந்த திருச்சபையிலே, அந்த தேவாலயத்தில் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், வேடிக்கை பார்க்கிறதற்கென்றே கூட்டம் இருக்குது பாருங்க. என்னையா என்ன தாமதம் ஆயிடுச்சு நீங்க வர்ற இடத்துல எல்லாம் ஜனங்க கூட்டமா நின்னாங்க பிரதர். நானும் என்னன்னு சும்மா பார்த்தேன். இந்த சும்மா பார்க்கறதுக்கு ஜனங்க கூடுவாங்க. அதுவும் அடுத்தவங்க துன்பப்படுகிறத வேடிக்கை பார்க்கறதற்கு ஜனங்க கூடுவாங்க. ஒரு குரூர புக்தி. ஒரு சந்தோஷப்படுகிற ஜனங்களை பார்க்கறதுக்கு ஜனங்க கூடுறது ரொம்ப குறைவு. ஆனால் ஒருவர் மேல் குற்றம் சாட்டி விட்டால், ஒருவர் மேல் பழி சுமத்தி விட்டால் அதற்கு கூட்டம் சேர்கிறது பாருங்க. தப்பி தவறி யாரையாவது ஒருவரை பற்றி ஒரு தவறான விஷயத்தை கேள்விப்பட்டால், இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதற்கு நான் வரம் பெற்று வந்திருக்கிறேன் என்பது போல அந்த வதந்தியை 1000 பேருக்காவது நான் சொன்னால்தான் எனக்கு உறக்கம் வரும் என்று சொல்லுகிற அந்த சமுதாயத்தோடு, கூட்டத்தோடு, அந்த துர்க்குணத்தில் இருக்கும் ஜனங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. கெட்ட விஷயம் என்றால் அதை பார்க்க வேண்டும். ஒருவர் கீழே விழ வேண்டும் என்றால் அதை பார்க்க வேண்டும். ஒருவர் தாழ்ந்து போனால் அது எனக்கு சந்தோஷம். அப்போ யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நான் இவ்விதமாய் நிதானிக்கிறேன். அந்த பெண்மணியை அழைத்து வந்த பொழுது அவரோடு கூட திரள் கூட்ட ஜனங்களும் வந்திருப்பார்கள். என்ன செய்கிறாள் இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணிக்கு என்ன செய்கிறார் என்று பார்க்கிறதுக்கு. அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனும் முந்தி அவன் இவள் மேல் கல்லெறியட்டும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் எல்லா சிக்கல்களுக்கும், எல்லா சவால்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தேவைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற ஒரே தேவன். அவர்கள் நினைத்தார்கள் இவரை நாம் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டும். ஆனால் அவர் சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனும் முந்தி அவன் கல் எறியட்டும் என்று. சற்று நேரம் கழித்து பார்த்தார், ஒருவரும் இல்லை. வேதம் சொல்கிறது, அந்த வார்த்தையினால் அவள் இருதயம் குத்தப்பட்டவர்களாய் பிறந்த நாளிலிருந்து அந்த நாளில் வரையிலும் அவர்களுடைய மனம் ஓடி இருக்கும், நான் பாவம் செய்யாமல் இருந்திருக்கிறேனா?
பாவம் செய்யாமல் இருந்திருக்கிறேனா? தவறு செய்யாமல் இருந்திருக்கிறேனா? அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்த்தார். அம்மா, நான் ஒருவன் தான் பாவம் செய்யாதவன். 1 கொரிந்தியர் 5:21 நாம் வாசித்தது போல இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். ஆனால் நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், போ, இனி பாவம் செய்யாதே. ஒரே வினாடியிலே அந்த மகளை ஒரு பரிசுத்தவாட்டியாய் ஆண்டவர் மாற்றினார். கண்பான தேவஜனமே, ஆண்டவருடைய கிருபை, அனுக்கிரகம் எந்த சூழ்நிலையில் நீ அவரிடத்தில் வந்தாலும் உன்னை வாழ வைக்கிறதற்கென்று கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை நியாயம் தீர்க்கிறதற்காக அல்ல, உன்னை தண்டிக்கிறதற்காக அல்ல. எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும், எந்த நிர்பந்தத்தில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு துன்மார்க்கமான சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு பாவக்கட்டில் இருந்தாலும், இந்த உலகம் உன்னை புறக்கணிக்கும், இந்த உலகம் உன்னை உதாசீனம் செய்யும். ஆனால் உன் இரட்சகர், உன் மீட்பர், உன் சிருஷ்டிகர் இயேசு கிறிஸ்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் வரமாட்டாயா என்று சொல்லி அந்த அன்பு மகளை கட்டாயப்படுத்தி இரட்சகரிடத்தில் அழைத்து வந்தார்கள். ஆண்டவர் இந்த மகளை ஆசீர்வதித்தார். ஒரே வினாடியிலே பரிசுத்தவாட்டியாய் மாற்றினார். இதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 19வது சங்கீதம் 12-14, தன் பிழையை உணர்கிறவன் யார்? 2வது வீட்டுப்பாடம். இது விருப்ப பாடம், கட்டாயம் கிடையாது. அப்போ சில இறையியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, காலையில் எழும்பின உடனே தாவீது ஜபிப்பாராம். அந்த ஜபம்தான் சங்கீதம் 19ன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அவருடைய வாழ்க்கையின் பின்னணியை வைத்து அவர் நிதானிக்கிறார். காலையில் எழுந்த உடனே சங்கீதம் 19 அவர் ஜபமாக சொல்லிடுவாராம். அப்போ கடைசி 2 வசனங்கள் 12-13, 14 பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார்? அப்போ இந்த பிழையை உணர வைக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த பிழையை உணர வைக்கிறதற்கு ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். இந்த பிழையை உணர வைக்கிறதற்கு தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். இந்த பிழையை உணர வைக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இவைகளெல்லாம் உணர வைக்கிறது. திரள் கூட்ட ஜனங்கள் ஒரு பெண்ணை கல்லால் எறிந்து அழிக்க வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் அவர்களை உணர வைத்தது கர்த்தருடைய வார்த்தை. யாராவது ஒருத்தர் சொல்லணும். அநேக நேரங்களில் நமக்கு நல்லது சொல்றவங்கள கண்டா பிடிக்காது பாருங்க. ஐயா நீ செய்யறது தப்புயான்னு சொன்னா அந்த ஆளுகிட்ட பேசுறதே விட்டுருவாங்க. இந்த காலத்துல அந்த நம்பரே எடுத்துடுறாங்க. இவங்ககிட்ட பேசினா ஏதாவது நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், சொல்றது செய்யறதெல்லாம் தப்பு சொல்றான். அப்ப சில ஊழியக்காரங்களுக்கும் அந்த நிலைமை இருக்குது. ஆண்டுடைய கிருபையினாலே கடந்த 1987 கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். பலதரப்பட்டு விசுவாச பெருமக்களோடு கிட்டத்தட்ட 55 நாடுகளிலே ஐக்கியம் பாராட்ட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒன்றை நான் கண்டுகொண்டேன். மிகச்சிறந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியுள்ள ஊழியக்காரர்கள் கூட அவர்கள் சில தவறுகளை செய்யும் பொழுது, பிழைகளை செய்யும் பொழுது அவருக்கு நெருக்கமானவர் சொல்வார், ஐயா நீங்க தப்பு செய்றீங்க ஐயா, செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது உடனே அவரை வெட்டி விடுகிறார். அவருடைய தொடர்பே வெட்டி விடுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தினமும் காலையில் சிகை அலங்காரம் செய்வேன். எனக்கு நினைப்பு என் தலையில் நல்ல முடியெல்லாம் இருக்கு, இந்த பக்கம் இழுக்கலாம் அந்த பக்கம் இழுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ கூட வரும்போது கூட பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் கண்ணாடி எங்கே இருக்கு பிரதர்? ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை. ஆனால் என்னை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், இவர் தலையில் முடியே இல்லையே, இவர் அதுக்கு சீப்பை வச்சுக்கிட்டு தலை வாரல. என் பிள்ளை எனக்கு தெரியாது. பிழையை உணர்த்துகிற ஒரு நபர் உங்களிடத்தில் வந்தால் அது கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு. நாம் திருத்திக் கொள்கிறதற்கு ஒரு வாய்ப்பு. அவங்க போனை நம்ம போன்ல இருந்து எடுத்துடாதீங்க, பிளாக்லாம் பண்ணாதீங்க. ஒருத்தர்
இந்த மாதிரி ஆலோசனை சொன்னார்னா, ஆண்டவரே தினமும் இவர் சொல்லட்டும், ஆண்டவரே நான் திருத்திக்கிடுறேன். தன் பிழையை உணர்கிறவன் யார்? பிழையை உணர்கிறவன் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரு வார்த்தை. முதிர்ந்த ஊழியக்காரர்கள், வேதத்தை எழுதினவர்கள், வேத வியாக்கியானம் செய்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் வழிகாட்டுகிறவர்கள், அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிழையை உணர்ந்தார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யாராவது ஒருவர் உங்கள் மேல் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நல்ல வேளை இந்த சகோதரன் எனக்கு சொல்லிட்டார், நல்ல வேளை இந்த சகோதரி என்ன சொல்லிட்டார், நான் என்னை பற்றி வேற மாதிரி ஒரு 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 மாயையான ஒரு எண்ணத்தை வச்சிருந்த ஆண்டவர் என்ன நன்றி செலுத்தணும். தன் பிழையை உணர்கிறவன் யார்? அப்போ சங்கீதம் 19 உங்கள் ஜெபத்தில் ஒரு பங்கா வச்சுக்கிடுங்க. இது விருப்ப பாடம், கட்டாய பாடம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சங்கீதம் 19 ஒரு முறை அப்படி வாசிங்க. தன் பிழையை உணர்கிறவன் யார்? துணிகரமான பாவத்திற்கு அடியேனை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும், அப்பொழுது நான் உத்தமமாய் மாறுவேன். பிழையை உணரும் பொழுது உத்தமமே மாறுவேன். பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை. அநேக நேரத்தில் வாயின் வார்த்தை. நேற்றைய இரவு நடு நிசியிலே எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அவர்களுக்கு பகல். ஒரு அம்மையார் ஒரே அழுகை. நான் கேட்டேன், ஏமா அழுறீங்க? புது வருஷம் அதுமா ஏமா அழுறீங்க? சொன்னாங்க, ஐயா, அன்புக்குரியவர்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகையை நான் கொடுத்து விட்டேன். பெரிய தொகை. அவர்கள் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். நேற்றைய தினத்தில் நான் கேட்டேன். அவர்கள் கொடுக்க மறுத்தது மாத்திரமல்ல, என்னை பற்றி தவறாய் பேசினார்கள், அவதூறாய் பேசினார்கள், என்னை மட்டம் தட்டி பேசினார்கள். அவர் சொன்னார்கள், ஐயா, அந்த காசு வருகிறது வராதது ரெண்டாவது பட்சம், ஆனால் பேசுகிற ஒரு வார்த்தை. அப்போ தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், நான் தவறாக சொன்னால் நீங்கள் தமிழ் ஆசிரியர்கள்லாம் நீங்கள் திருத்திருங்க. திருக்குறள், தீயினால் சுட்டப்புண் உள் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அப்போ சமையல் பண்ணும் பொழுது அன்புக்குரிய சகோதரிமார்கள்லாம் அநேக நேரத்தில் கையை சுட்டுக்கிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சமையல் பண்ணுவாங்க. கொஞ்சம் நாட்களில் அது அப்படியே தழும்பாயிரும், அது சரியாக போயிடும், அது மறந்தும் போயிடும். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒருவர் கடினமான சொல்லை உங்களுக்கு சொல்லும் பொழுது, அதுவும் உங்களுக்கு அன்புக்குரியவர்கள், நீங்கள் நன்மை செய்தவர்கள், உங்களால் நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் திரும்ப அதை உங்களுக்கு விரோதமாய் சொல்லும் பொழுது அது உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த காலையில் நான் எழும்பியிருக்கிறேன், என்னுடைய வார்த்தை உமக்கு பிரியமா இருக்கணும்ப்பா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 வார்த்தைகளை ஒரு நபர் பேசுகிறார் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. நம்ம வழக்கத்தின்படி கிட்டத்தட்ட 5 லட்சம் வார்த்தையாவது பேசுவோம். சிலர்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்கிறதே இல்லை. பாருங்க, 35 நிமிஷம் ஆயிடுச்சு ஃபோனில் ஒருத்தர் பேசி, எந்த கதை அந்த கதை. நான் சொல்லிட்டேன், அம்மா நீங்கள் ஏற்கனவே 20 முறை இதை சொல்லிட்டீங்கம்மா, மறுபடியும் சொல்கிறீங்க. இல்லை பிரதர், உங்கள்கிட்ட சொன்னாதான் எனக்கு ஒரு மனசு ஆறுது பிரதர். ஒரு 5000 வார்த்தைகளை ஒரு நாளைக்கு பேசும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் இந்த 5000 வார்த்தையும் உங்களுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்றவர். நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய தரம். வார்த்தை வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவர் சந்தோஷமா கை தட்டுவார். ஆண்டவருக்கு பிரியம்னா சந்தோஷமா கை தட்டுவார். நமக்கு மகிழ்ச்சின்னா சந்தோஷமா கை தட்டுறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும். அடுத்து இருதயத்தின் தியானம்.
ஏய் நல்லா இருக்கியாப்பா, நல்லா இரு அப்படின்னு வாயில சொல்லுவோம், உள்ளத்துக்குள்ள சொல்லுவோம், இவெல்லாம் ஒரு மனுஷன். அப்ப ஆண்டவர்கிட்ட தாவீது சொல்ற, ஆண்டவரே இந்த மனுஷங்க முன்னால பேசுற வார்த்தை கூட மாத்திரம் இல்ல, இருதயத்துல நினைக்கிற நினைவுகளும் உங்களுடைய சமூகத்துல பிரீதியா இருக்கணும் ஆண்டவரே. இதுதான் அஸ்திபாரம். ஆவிக்குரிய அஸ்திபாரத்துல நாம் கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இது 2026ஆம் ஆண்டு. எத்தனை வருஷம் நீங்க கடந்து வந்தாலும் புதுசா ஒரு அஸ்திபாரம் போடுங்க. என் வார்த்தை தேவ சமூகத்திலே பிரீதியா இருக்க வேண்டும். என் இருதயத்தின் தியானம் அப்படி சமூகத்திலே பிரீதியா இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம், விருப்ப பாடம், தினமும் உங்க ஜெபத்துல சங்கீதம் 19 என்ன செய்யணும்? ஒரு முறை வாசித்துருங்க. 7 நிமிஷம் ஆகும். அதை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு என்னுடைய வாயின் வார்த்தை எங்க அலுவலகத்தில் பேச போறேன், இந்த வேலைக்காரங்கிட்ட பேச போறேன், வியாபாரத்தில் பேச போறேன், இந்த ஊழியத்தில் பேச போறேன், சுவிசேஷத்தில் பேச போறேன். எத்தனையோ பேர் எதிர்பாராம என்னை திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அவங்ககிட்டலாம் நான் திரும்பி பேச போறேன். அந்த பேச்சுகள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம், வாயின் வார்த்தை உடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, என் இருதயத்தின் தியானமும் பிரீதியா இருக்கட்டும். தன் பிழையை உணர்கிறவன் யார்? இதை பார்த்தவுடன் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வந்த கூட்டம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் மதிக்க ஆரம்பித்தார்கள். திரள் கூட்ட யூதர்கள் அங்கு வந்திருந்தார்கள். இந்த பெண்மணி நிமித்தமாக, இந்த பெண்மணிக்கு நடக்கிற தண்டனையை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு திரள் கூட்ட ஜனம். அவர்கள் எல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். வேதம் சொல்கிறது, இயேசு தன்னிடத்தில் விசுவாசம் வைத்த யூதர்களை நோக்கி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உடனே அந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். எல்லாம் புதிய விசுவாசிகள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் எல்லாம் மனம் திரும்புதல் உபதேசமாகவே இருந்தது. அப்போ சில நேரத்தில் விசுவாசிகள் சிலர் சொல்லுவாங்க, பிரதர் ஒரே வார்த்தையை எங்கள் பாஸ்டர் பேசிக்கிட்டே இருக்காரு பிரதர், ஒரே பிரசங்கமாக இருக்கு. என்ன பிரசங்கம்? மனம் திரும்புதல் தான் பேசுறாரு பாஸ்டர். இயேசு கிறிஸ்து அதனையா செஞ்சார்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதான் பண்ண. யோவான் ஸ்நானகனும் அதை தான் செய்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எல்லா பிரசங்கத்திலையும் அதை சொல்லுவார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதுதான் அஸ்திபாரம், அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பம். அப்ப யூதர்களுக்கு அது ஒரு பெரிய புதிராக இருந்தது. காரணம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை சொன்ன அந்த பின்னணி, அந்த விடுதலை என்பது சிறைச்சாலையிலே ஒருவன் இரும்பு சங்கிலினால் கட்டப்பட்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருக்கும் ஒரு நபர் விடுதலை ஆவார் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த பின்னணியை அவர் சொன்னார். அப்போ உடனே ஜனம் கேட்குறாங்க, ஆண்டவரே இங்கே யாரும் கை கட்டப்படவில்லை, கால் கட்டப்படவில்லையே, எதனால் நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னேன். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு நிதானமாய் போதிக்கிறார். அவர் சொல்கிறார், இதில் மறைமுகமாக அவர் சொல்கிற செய்தி, 2 விதமான சங்கிலிகள் இருக்கிறது. ஒன்று கண்ணுக்கு தெரிகிற சங்கிலி, இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத சங்கிலி. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்ணுக்கு தெரியாத சங்கிலி. அநேக நேரங்களிலே நாம் செய்கிற பிழைகள் மற்றவர்களுக்கு தெரியாது. வெளியிலே சர்வ சாதாரணமாய் நாம் இருப்போம், ஒருவரும் நம்மை எடை போட முடியாது. ஆனால் அந்தரங்கத்திலே கட்டுகள் நம்மை கட்டி வைத்திருக்கும், பாவ கட்டுகள். அது ஒருவருக்கும் தெரியாது என்று நினைப்போம், ஆண்டவருக்கு அது தெரியும். அவர் சொல்லுவார், இதற்கு ஒரே வழி, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னால், ஒரு நபர் பாவத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பின் வாழ்வை வாழ்கிறதான் உலகத்திலேயே அற்புதம். அற்புதத்துக்கெல்லாம் அற்புதம்.
நரகத்திலிருந்து ஒரு நபர் தப்பி பரலோகத்துக்கு போகிறது தான் அற்புதத்தின் மேல் அற்புதம். அதுக்கு மேல ஒரு அற்புதம் கிடையாது. அந்த அற்புதம் தான் பிரதான அற்புதம். அதை உணர்த்துகிறதற்காகத்தான் ஆண்டவர் திருச்சபையை வைத்திருக்கிறார், போதகர்களை வைத்திருக்கிறார், வேதத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கண்களுக்கு தெரியாத சங்கிலி. ஒரு முறை வாஷிங்டன் நகரத்துக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே ஒரு நண்பர் சொன்னார், ஐயா, இங்கு வேதாகம கண்காட்சி நிரந்தரமாய் நடைபெறுகிறது, பைபிள் மியூசியம், நாம் போய் பார்க்கலாம் என்று சொல்லி அழைத்து சென்றார். காலை 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரையிலும் அங்கே பல 5 மாடி கட்டிடத்திலே பல இடங்களில் பல விதமான வேத ஆராய்ச்சிகளை வைத்திருக்கிறார்கள். எல்லாம் சிறப்பாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி என் இருதயத்தை மிகவும் அதிகமாய் ஈர்த்தது. அது ஒரு வீடியோ காட்சி. தாவீது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். சிம்மாசனம் படிக்கட்டெல்லாம் போட்டு அப்படி மேல இருக்கு. அதில் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார். இடது பக்கம் வலது பக்கம் பிரதானிகள் இருக்கிறார்கள், ராஜதந்திரிகள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர் நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறார், அரசாட்சி செய்து கொண்டு இருக்கிறார். திடீரென்று பிரதான வாசலில் இருந்து ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு சிறிய நபர் நடந்து வருகிறார். சரியான வஸ்திரம் இல்லை, சரியான சிகை அலங்காரம் இல்லை. வேகமாய் ஓடி வருகிறார். எல்லோரும் அவருக்கு வழி விடுகிறார்கள். ராஜா அவரை பார்த்து எழுந்து நிற்கிறார். ஐயா, நீர் ஏன் இங்கு வர வேண்டும்? சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். நாத்தான் தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிறார், இல்லையா, அவசரமா எனக்கு ஒரு நீதி வேண்டும். உங்களுக்கு ஒரு நீதியா? ஆமாம், ஒரு அநீதி நடந்து விட்டது, சொல்லுங்க. அவர் சொன்னார், ஒரு பட்டணத்திலே 2 குடியிருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஏராளமான ஆடு மாடு மந்தைகள் இருந்தது. அவன் ஐஸ்வர்யவான். அவன் பக்கத்தில் இருந்த ஏழை மகனுக்கு, அந்த ஏழை குடியானவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு செல்ல ஆட்டுக்குட்டி. அந்த ஆடு அவனோடு கூட வளர்ந்தது, அவன் மடியிலே கிடந்தது, அவன் தோளிலே கிடந்தது, அவனோடு கூட சாப்பிட்டது. சந்தோஷமா இருந்து கொண்டிருந்த பொழுது இந்த ஐஸ்வர்யவான் இல்லத்திற்கு ஒரு விருந்தாளி வந்தார். தன்னிடத்தில் எத்தனையோ மந்தைகள் இருக்க அந்த ஐஸ்வர்யவானுடைய கண்கள் செல்ல பிராணியாம் அந்த ஆட்டின் மேல் விழுந்தது. இந்த ஏழை குடியவன், இந்த ஏழை மகன் தரித்திரன் அந்த ஆட்டுக்குட்டியை வலுக்கட்டாயமாய் பறித்தான். அதை சமைத்து தன் விருந்தினருக்கு கொடுத்தான். சொன்னவுடன் அந்த வீடியோ காட்சி விதமாய் சொல்லி பார்க்கிறோம். தாவீது சிம்மாசனத்துக்கு எழுந்து கத்தியை எடுத்து, உரையிலிருந்து எடுத்து, வாளை எடுத்து, யார் அவன் சாக வேண்டும். அப்ப தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீதான் ஐயா. 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உடனே தாவீதுக்கு புரிந்தது, தன் பிள்ளையை உணர்கிறவன் யார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிள்ளையை உணராமல் அநேகர் நரக சேனைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி போல ஜனங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை சிறியவர்களாக இருக்கலாம், எளியவர்களாக இருக்கலாம். ஆனால் சத்தியம் அவர்கள் மூலம் வரும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காட்சியில பார்க்கிறேன், தாவீது சிம்மாசனத்திலிருந்து அப்படியே உருண்டு வருகிறார். அந்த படிக்கட்டில் உருண்டு வருகிறார். அவங்க அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை வச்சிருக்கிறாங்க. வந்து கால் கீழே விழுகிறார். ஐயோ, நான் பாவம் செய்தேன், ஐயோ, நான் பாவம் செய்தேன். கண்களுக்கு தெரியாத கட்டு. அவன் பிள்ளையை ஒருவர் சொன்னவுடன் உணர்ந்து கொண்டான், மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். கண்களுக்கு தெரியாத சங்கிலி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்களுக்கு தெரியாத சங்கிலி மாத்திரமல்ல, கண்களுக்கு தெரிகிற சங்கிலி. அப்ப கண்களுக்கு தெரிகிற சங்கிலி என்றால் நம் கண்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள்.
நம் சரீரத்துக்கு விரோதமாக, வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கும் போராட்டங்கள். அதிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை செய்கிறார் பாருங்க. இதே தாவீதுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. 3வது வீட்டு பாடம் இதுதான் ஃபைனல். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10 முறை இந்த மாசத்துக்குள்ள வாசித்துருங்க. அல்லேலூயா. என்ன ஒருத்தருமே அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. 1 சாமுவேல் எத்தனாவது அதிகாரம்? 23. எத்தனை முறை வாசிக்கணும்? 10 முறை வாசிங்க. ஏன்னா நம்ம வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து நான் சொல்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. அதனால் நீங்கள் இதை படிக்கும்போது என்னுடைய பிரசங்கம், நம்முடைய வேத ஆராய்ச்சி அது உங்களுக்கு சரியாக விளங்கும். அது நீங்கள் நினச்சாலும் மறக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம பசுமரத்து ஆணி போல் உங்கள் இருதயத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை அது செழிக்க பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஐஸ்வர்யவானை மாற்றும். ஐஸ்வர்யவான்னா தன்னிறைவு. நிறைய பேர் ஐஸ்வர்யவான்னா எனக்கு 1000 கோடி ரூபா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் என்றால் வேதத்தின்படி தன்னிறைவு. அல்லேலூயா. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது போதையா. கடன் இல்லாத வாழ்க்கை, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை அதை உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். அதனால் நித்திய ஜீவன் உண்டு. இப்போ அதுக்காக இதெல்லாம் சுருக்கு வழி உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது. ஏதோ பாஸ்டர் புது வருஷத்தை சொல்லிட்டாரு, நம்மளும் அல்லேலூயா சொல்லிட்டோம், அதுக்காவது படிப்போன்னு படிச்சிருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் எத்தனை முறை படிக்கணும்? 10 முறை. அப்போ அங்கே தாவீதுக்கு ஒரு இக்கட்டு காலம் வருகிறது. 26வது வசனத்திலே சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு போராட்டம் வருகிறது. அதிலே தாவீதுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் சிக்கலான ஒரு சூழ்நிலை 1 சாமுவேல் 23:26 பார்க்கிறோம். மலையின் இந்த பக்கத்தில் தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும், மலையின் அந்த பக்கத்தில் சவுலும் சவுலோடு இருந்தவர்களும். அப்போ சில நேரங்களிலே மலைகளை நாம் பார்க்கிறோம், அது வரிசையாக நிற்கும், தொடர்ச்சியாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை. சில நேரங்களில் ஒரு பெரிய மலையா இருக்கும், மேடு பள்ளமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கு பார்க்கிற மலை 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:26 பார்க்கிற மலை அது ஒரு கோபுரம் போல இருக்கிறது போல காணப்படுகிறது. காரணம், மலையின் இந்த பக்கத்திலே சவுலும் சவுலோடு இருக்கிறவர்களும், மலையின் அந்த பக்கத்திலே தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும். ஒரு கட்டத்திலே தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களை சவுலும் சவுலோடு இருந்தவர்களும் சுற்றி வளைந்து கொண்டார்கள். பாஸ்டர், எனக்கு வேத ஆராய்ச்சி செய்யணும்னு ரொம்ப ஆசைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட். இதெல்லாம் விருப்ப பாடம் தான். அப்போ தாவீதும் தாவீதோடு இருந்தவங்களும் எத்தனை பேர், சவுலும் சவுலோடு இருந்தவங்க எத்தனை பேர்? இந்த விடையை கண்டுபிடிச்சி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த விடையை எழுதுங்க. பேர்லாம் எழுதாதீங்க, கொடுத்துருங்க. பாஸ்டர் கண்டுபிடிச்சி யார் சரியான விடை சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசை பாஸ்டர் கொடுத்துருங்க. பாஸ்டர், சவுலோடு இருந்தவங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க. தாவீதும் தாவீதோடு இருந்தவங்க விரலில் எண்ணிரலாம், சொற்ப ஜனங்க. பெரிய இக்கட்டு. 1000 ஜனங்கள் தாவீதை சூழ்ந்து கொண்டார்கள். தாவீதின் வாழ்க்கையிலேயே மிக சிக்கலான ஒரு சூழ்நிலை, நிர்பந்தமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை. ஒருவேளை அந்த சூழ்நிலையில் தான் அவர் இந்த பாடலை பாடியிருப்பார் என்று நம்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுவீர்களா? 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது, உன் தேவன் உன் தாபரரே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது, உன் தேவன் உன் தாபரரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னத
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும் மலையின் இந்த பக்கம், சவுலும் சவுலோடு இருந்தவர்களும் மலையின் அந்த பக்கம். வேதம் சொல்கிறது, தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களை சவுலும் சவுலோடு இருந்தவர்களும் வளைந்து கொண்டார். அப்ப இந்த வளைந்து கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது, தாவீது தப்புவிக்க தீவிரித்தான். அப்ப தப்புவிக்க தீவிரிக்கிறதுனா எப்படி தப்புவிக்கிறது? திருப்பி அவங்கள அடிச்சு தப்புவிக்கிறதா, இல்லை அவங்களுக்கு ஒளிஞ்சு தப்பி வைக்கிறதா, ஓடி தப்பி வைக்கிறதா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது இந்த வட்டத்துக்குள்ள சுற்றி சுற்றி இருக்கிறாங்க. இது ஒரு சுற்று வளையம், நல்லா வளைஞ்சிக்கிட்டாங்க. அது ஒரு காடுன்னா ஓடி மறையலாம், குகைனா ஓடி மறையலாம், சமவெளினா ஓடலாம், எங்கும் ஓட முடியாது. ஆனால் தப்பு வைக்க தீவிரித்தான். அப்போ நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இது என்ன தப்பு வைக்க தீவிரித்தான், எனக்கு விளக்கம் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பின்னணியை எனக்கு விளங்கப்படுத்தினார். அப்போ சில நேரங்களில் வேதத்தை எழுதின ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பின்னணியிலே இந்த வசனம் எழுதப்பட்டது என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இது வேதத்தில் இல்லை, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வெளிப்பாடு. தப்புவிக்க தீவிரித்தானா எப்படி ஆண்டவரை தப்புவிக்க தீவிரித்தான் பார்த்தா ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். எல்லாரும் சூழ்ந்து கொண்டாங்க. அப்போ தப்புவிக்க தீவிரிக்கிறது என்னன்னா, தாவீது கையை மேலே தூக்கிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறார். எல்லா பக்கமும் சூழப்பட்ட பின்பு, கை மீறி போன பின்பு, ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியல சுவாமி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடைய. அப்போ தாவீது இதைத்தான் செய்கிற. ஆண்டவரே, அவர் வாயிலேருந்து ஒன்றும் வரல, கண்ணை மூடிக்கிட்டு கையை அப்படி தூக்குறார். அப்படி கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அவர் இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. என்னாச்சு? பக்கத்தில் ஈட்டி இருந்துச்சு, கத்தி இருந்துச்சு, சத்தம் இல்லாமல் பரலோகத்துக்கு அனுப்பிட்டானுங்களா? ஒரு சத்தமும் இல்லையே. என்ன? அவருக்கே ஒரு குழப்பம் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. இதெல்லாம் பைபிளில் கிடையாது, பின்னணி எனக்கு கிடைச்ச விளக்கம். கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை. அப்ப கண்மூடி கண் திறக்கிறதற்குள் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சவுல் தன் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தாவீதை அழிக்க தீவிரித்த பொழுது சவுலின் அரண்மனையிலிருந்து ஒரு சேவகன் ஓடி வருகிறான். ராஜா, நீர் இங்கிருக்கும் பொழுது நம் சத்துரு படையெடுத்து வந்து விட்டான், அரண்மனை போய்விடும், ஆகவே நீர் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆபத்து என்று சொன்னவுடன் சவுல் தன் ராஜ்யத்தை காப்பாற்ற அவன் வேகமாய் ஓடுகிறான். அப்ப தூரத்திலிருந்து சிலர் இதை பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆயிரம் ஜனங்கள், கை விரல்களினால் எண்ணப்படக்கூடிய ஜனங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்கள். எந்த நேரமும் இந்த கூட்டம் அந்த சின்ன கூட்டத்தை அழிச்சிரும். ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த பெரிய கூட்டம் வேகமாக ஓடுது. அப்போ ஜனங்க பார்த்தா யார் ஜெயிக்கிறா, யார் தோக்குறா? யார் பிரதர் ஜெயிச்சா, யார் தோக்குறா பிரதர்? சவுல்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது, எல்லா பின்னணியும் இருக்குது. அவருக்கு தாவீதை அழிக்கிற நேரத்தில் திடீர்னு அவர் திரும்பி ஓடுறார். அப்போ தூரத்திலிருந்து பார்க்குறவங்க, என்ன இது மேட்ச் திடீர்னு மாறுது, ஜெயிக்கிற மாதிரி இருந்தாரு, திடீர்னு ஓடுறாரு. அப்ப வெற்றியின் விளிம்பில் இருந்து சவுலுக்கு ஒரு பெரிய தோல்வி, ஓடுறார். இப்ப தாவீதுக்கு தோல்வியின் விளிம்பிலிருந்து ஒரு வெற்றி, அசாதாரணமான வெற்றி. இந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள்,
என்ன இப்படி சூழ்நிலை மாறிவிட்டது என்று சொல்லி அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். சேலா அம்மா லிக்கோத். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. நீங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். சரி, ஒருவேளை யாராவது உங்ககிட்ட என்னம்மா காலையில் ஆராதனைக்கு போனேன் எனக்கு வர முடியல, என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? உங்களை மாதிரி ஞானவாட்டிகள் உலகத்திலே கிடையாதும்மா. உடனே கேட்பாங்க, என்ன அது சேலா அம்மா லிக்கோத்தா, என்னையா அது? அப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு திருப்பி சொல்லணும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிற பிரசங்கங்கள் வியாக்கியானங்கள்லாம் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். சேலா அம்மா லிக்கோத், அதற்கு அர்த்தம் ரட்சண்யத்தின் மலை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ரட்சண்யத்தின் மலை. அது மரணத்தின் மலையாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இருந்துச்சு. அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மலை ஜீவனின் மலையாய் மாறினது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த மலை தாவீதுக்கு மரணத்தின் மலையாய் இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலை தாவீதுக்கு ஜீவனின் மலையாய் மாறினது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆபத்தின் மலையா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது அபயத்தின் மலையாய் மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அது பயங்கரத்தின் மலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதத்தின் மலையா வந்துருச்சு. அந்த ஜனங்க, ஊர் ஜனங்கள்லாம் அதை பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடைபெற்று. அதே மலை, அதே நிலம், அதே ஊரு, அதே காற்று, அதே தண்ணீர், அதே தாவீது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இருந்த நிலைமையை ஆண்டவர் தலைகளை மாற்றினார் என்று சொல்லி சேலா அம்மா லிக்கோத் என்று பெயரிட்டார்கள். அன்பான தேவஜனமே, அதே ஊர் தான், அதே வீடு தான், அதே வேலை தான். ஆனால் ஆண்டவர் சூழ்நிலையில் மாற்றுவார். ரட்சண்யத்தின் மலையாய் மாற்றின தேவன் உங்களுக்கும் அதையே செய்வார். காரணம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 14:6 சொல்கிறது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 17:17 வேதம் சொல்கிறது, சத்திய வேதமே சத்தியம். இதை அறிந்திருக்கிற உங்களுக்கு விடுதலையின் வாழ்வை தருவார். கண்களுக்கு தெரியாத சங்கிலி பாவம், கண்களுக்கு தெரிகிற சங்கிலி நாம் சந்திக்கும் சவால்கள், இவைகளிலிருந்து விடுதலை செய்வார். இந்த பிரமாணத்தோடு, இந்த விடுதலை பிரமாணத்தோடு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? சற்று எழுந்திருப்போம்.